தமிழ் சினிமாவில் அழகும் திறமையும் தனித்தன்மையும் கொண்ட நடிகைகளில் ஒருவர் தான் நிவேதா பெத்துராஜ். 1991 நவம்பர் 30 மதுரையில் பிறந்த நிவேதா பெத்துராஜ் 11 வயதில் குடும்பத்துடன் துபாய்க்கு குடிபெயர்ந்தார். இது அவருடைய இளமை பருவத்தில் புதிய திருப்பமாக அமைந்தது. வெறும் 16 வயதில் இருந்தே சுயமாக சம்பாதித்து தன்னுடைய செலவுகளை தானே கவனித்தேன் என பல இடங்களில் தெரிவித்துள்ளார். அதாவது மிகவும் சிறிய வயதிலேயே நானே என்னை முன்னேற்றணும் என்ற தன்னம்பிக்கை வந்துவிட்டது என்று பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். 2015 ஆண்டு நடந்த மிஸ் இந்தியா UAE அழகிப் போட்டியில் வெற்றி பெற்று பட்டம் வென்றார். பின்னர் உலகளவில் நடந்த மிஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் போட்டியிலும் இறுதிச் சுற்று போட்டியாளராக தேர்வான நிவேதா பெத்துராஜ். ஆனால் இதில் தோல்வி அடைந்தார். இருப்பினும் அதன்பின் தான் தமிழ் சினிமாவின் பார்வை நிவேதா பெத்துராஜ் மேல் விழத் தொடங்கியது. 2016 இல் நிவேதா தனது முதல் தமிழ் படமான ஒரு நாள் கூத்து என்ற படத்தில் அறிமுகமானார். அந்த படத்தில் அவரது நடிப்பு மிகவும் பாராட்டப்பட்டது. அந்த படம் வெற்றியடைந்ததும் நிவேதா இஸ் நோட் ஜஸ்ட் ஏ பியூட்டி குவீன் பட் ஏ பர்ஃபார்மர் என்று விமர்சகர்கள் பாராட்டினார்கள். தமிழுக்கு அப்பால் நிவேதா தெலுங்கு திரைப்படத்திலும் தனக்கென பெயரை உருவாக்கிய படம் மெண்டல் மட்ஹிலோ. இதில் அவரது இயல்பான நடிப்பு மிகவும் பாராட்டப்பட்டது. துபாயில் பள்ளிப்படிப்பை முடித்த இவர் ஸ்காட்லாந்தின் ஹெரியட் போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்திருக்கிறார். அவர் கல்வியிலும் திறமையிலும் அழகிலும் பல துறைகளிலும் திறமைசாலி என்பதற்கு இதுவே சாட்சி. அதோடு மட்டும் இல்லாமல் நிவேதாவுக்கு பாக்ஸிங், ரெஸ்லிங், ஃபிட்னஸ் ட்ரெய்னிங் மீது தனி ஆர்வம் உண்டு. இதன் தொடர்ச்சியாக 2021 இல் தமிழ்நாட்டில் இருக்கும் ஃபார்முலா கார் ரேசிங் பயிற்சி முடித்தார். ஒரு முறை புதுச்சேரியில் படப்பிடிப்புக்கு சென்றபோது ஒரு ரசிகன் தன் கையில் நிவேதா என இவர் முகம் பதித்த டாட்டூ போட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். இது ரசிகர்கள் அவரை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதற்கு சான்று. அழகு, திறமை, எளிமை இந்த மூன்றையும் இணைத்து சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியிருக்கிறார் நிவேதா பெத்துராஜ். அவரின் குரலும் உச்சரிப்பும் தன்னம்பிக்கையும் அவரின் மிக பெரிய பலம். தற்போது நிவேதா தனது பாய்ஃப்ரெண்ட் ரஹித் இப்ரன் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்து மக்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளார். ஏனெனில் இவர் பிரபல அரசியல் புள்ளியுடன் பல இடங்களில் கிசுகிசுக்கப்பட்டார். ஆனால் அதற்கு இப்போது தான் காதல் மூலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இவர் ஒரு துபாய் பேஸ்ட் பிசினஸ்மேன், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரில் பணிபுரியும் நபர் என்று அறியப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் திருமணம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைபெற இருக்கிறது என்றும் தகவல் தெரிவிக்கிறது.